The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. சட்டமன்ற செயலாளரோடு சபாநாயகர் தனி அறையில் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றதற்கு கே பழனிசாமி தரப்பு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக சபாநாயகர் சட்டமன்ற செயலாளரோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 நேற்று ராஜினாமா செய்வதாக சபாநாயகரிடம் கடிதம் அளித்திருந்தனர். இந்த நிலையில் அந்த கடிதம் ஏற்கப்பட்டு சற்று முன்னதாக 3 தொகுதிகளும் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு கே பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகரிடம் நேரில் கடிதத்தை அளித்து வலியுறுத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பாக சபாநாயகர் சட்டமன்ற செயலாளரோடு ஆலோசனை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதனுடன் கலந்து பேசலாம். சுவாமிநாதன் வணக்கம். தற்போது 3 எம்எல்ஏக்களோட ராஜினாமா ஏற்கப்பட்டு தொகுதிகள் காலியானதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதிமுக இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக 3 சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை அவர்களாகவே முன்வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தார்கள். தானாகவே நேரடியாக வந்து நான் சொல்ல வரும்போது கிட்டத்தட்ட இன்னொருவரிடம் அந்த கடிதத்தை கொடுத்து விட்டிருந்தால் அந்த கடிதத்தின் உண்மைத்தன்மையை ஆய்வு செய்யணும் என்பதற்காக சபாநாயகர் சில நாட்கள் நிறுத்தி வைக்க முடியும், அது சில காலம் நிறுத்தி வைக்க முடியும். 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்களாகவே நேரில் வருகிறார்கள், அந்த கடிதம் கொடுக்கிறார்கள். 2 விஷயத்தை சபாநாயகர் அவர்கள் பார்க்க வேண்டும். கடிதத்தின் உண்மைத்தன்மை. கடிதத்தின் உண்மைத்தன்மை என்பது அந்த சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே நேரில் வருகிறார்கள். இன்னொன்று அவர்களுடைய கையெழுத்து. அதுல அவர்களுடைய விருப்புரிமை இருக்க வேண்டும். நாங்க கிட்டத்தட்ட எங்களுடைய சொந்த காரணமாகவோ பிற காரணங்களுக்காகவோ இன்று முதல் இந்த பதவியிலிருந்து விடுவித்துக் கொள்கிறோம், அது ராஜினாமா செய்கிறோம் வாசகம் இருக்கணும். அது எல்லாம் இருக்கிற பட்சத்துல அந்த ராஜினாமா ஏற்கப்பட்டு விட்டது. பட் அதுல ஒரு அவசர கதி என்றும் நம்ம பார்க்கலாம். பட் அதை விட முக்கியமாக இன்னொருவர் அந்த கடிதத்தை கொடுத்திருந்தால், இன்னொருவர் மூலமாக இவர்கள் கொடுத்து அனுப்பியிருந்தால் உண்மையிலேயே இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் கொடுத்தார்களா என்று ஆய்வு செய்வதற்காக சில காலம் எடுத்திருக்கலாம். பட் ஆனால் இவர்கள் நேரடியாக வந்து கொடுத்ததுனால சபாநாயகர் உடனடியாக அந்த ராஜினாமாவையும் ஏற்று விடுகிறார். நேற்று ஏற்கப்பட்ட நிலையில இன்றைக்கு உடனே காலியானதாகவும் அறிவிக்கப்பட்டு விடுகிறது. இது அதிமுகவினருடைய பார்வையிலிருந்து பார்த்தாலும் ஒரு பொதுவான பார்வையிலிருந்து பார்த்தாலும் சட்டப்படியாக பார்த்தால் இதுதான் நடந்திருக்கிறது. ஆனால் ஒரு பொதுவான பார்வையில் பார்த்தால் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக அரசு தொடர்ந்து குதிரை பேரம் தொடர்பான சர்ச்சைகளில் சிக்கி வருகிறது. அது முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம், முன்னாள் முதல்வர்கள் அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கலாம், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர், அனைவருமே அந்த விமர்சனத்தை முன்வைக்கக்கூடிய நிலையில அதிமுக சார்பில் போட்டியிட்டு ஜெயித்தவர்கள் அப்படிங்கிறது ஒரு நிலை. அதை விட முக்கியமான இன்னொரு நிலை அதுல இருக்கு. அவர்கள் ஆட்சிக்கு நம்பிக்கை கோருகிற தீர்மானத்தின் போது ஆதரவாக வாக்களித்த எம்எல்ஏக்கள் நீங்க 144 என்கிற எண்ணிக்கையை தொட்டிருந்தார்கள். அப்ப அது குதிரை பேரம் என்பதே எப்பொழுது வரும்? நீங்க கிட்டத்தட்ட அந்த ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் அவர்களே முன்வந்து ராஜினாமா செய்கிறார்கள். மீண்டும் அவர்கள் தாவேகா சார்பில் போட்டியிடுவதற்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றுதான் நம்பப்படுகிறது. காரணம் என்னன்னா அவர்கள் சேர்ந்த கையோடு ராஜினாமா செய்த கையோடு தாவேகாவிலேயே இணைகிறார்கள். அதுவும் தமிழக தலைமைச் செயலகத்திலேயே அந்த இணைப்பு நடக்கிறது. கிட்டத்தட்ட அதுவும் ஒரு மரபு மீறல். அப்ப சபாநாயகர் அவர்கள் சட்ட நடைமுறையின்படிதான் ராஜினாமா கடிதத்தை ஏற்றிருக்கிறார், அதுவரை தவறில்லை. ஆனால் அவர்கள் அங்கேயே தாவேகாவில் இணைவதும் அதற்கு பின்பு அவர்களுக்கு அங்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் சொல்லப்படுவதும் பெரும்பான்மை என்கிற ஒரு இலக்கை நோக்கி அவர்கள் நகர்வதும் கிட்டத்தட்ட இன்று கூட ஒரு 3-4 பேர் வருவதாக சொல்லப்படுகிறது. சுப்பையா அவர்கள் உட்பட இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் என்பதுதான் பார்வையாக இருக்கு. அந்த இதுல பல சுவாரஸ்யங்கள் இனிமேல் தான் நடக்க போகிறது. ஒரு பக்கம் அதிமுகவோட கொறடா பிரச்சனை அப்படியே இருக்கு, அத சபாநாயகர் நிலுவையில வச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் எம்எல்ஏக்கள் ராஜினாமா அப்படிங்கறத சபாநாயகர் வேகமா ஏத்துக்கிறார். அப்படிங்கும் போது அதுல விமர்சனம் எழுவது இயல்பு இல்லையா? ஆமா, நிச்சயமா அதுதான் நான் சொல்ல வரேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு பல விஷயங்களை கிடப்பில் வைத்திருக்கிறார். அதிமுக கொடுத்த அந்த கொறடா நியமனம் தொடங்கி கிட்டத்தட்ட இவங்க தகுதி நீக்கம் தொடர்பான மனுக்களா இருக்கலாம், எல்லா கடிதங்களுமே கிடப்பில் தான் இருக்கிறது. அப்ப ஜெயசெடி பிரபாகர் அவர்கள் முதல் நாள் பதவியில் அமர்கிற பொழுது இன்னொன்னு ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாரு. 2-3 நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப நான் வழங்கப் போகிற தீர்ப்பை பார்த்து அனைவருமே வியப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தார். அப்ப அந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பே கிட்டத்தட்ட அந்த என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்கிற நிலைப்பாடு வருவதற்கு முன்பே அதிமுகவினர் இவ்வளவு வேகமாக எல்லாமே விரைவாக நடக்குது. நீங்க ஒரு ராஜினாமா கடிதம், அந்த ராஜினாமா கடிதத்தை உடனே ஏற்பது, உடனே அவர்கள் தாவேகாவில் இணைவது, உடனே அவர்களுக்கு புதிய உறுப்பினர் அட்டை வழங்கப்படுவது, இதுக்கெல்லாம் ஒரு முன்தேதியிட்டு ஏற்கனவே ஒத்திகை பார்க்கப்பட்ட சம்பவங்கள் போல நடக்குதுல்ல. நீங்க ஒரு ராஜினாமா செய்கிறார், ராஜினாமா செய்தவுடன் இணைய முடியும், அதுக்கிடையில் எப்படி உறுப்பினர் அட்டை தயாரிக்க முடியும்? அப்ப இது எல்லாமே தமிழக வெற்றிக் கழகம் செய்யக்கூடிய ஒரு அதிகார துஷ்பிரயோகமாக இருக்கு. பட் அந்த சபாநாயகர் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்வது என்பது சட்டப்படியாக அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகொண்டு ஒரு ஜனநாயகத்தை சிதைக்கிறார்கள். அதுல இனி விதிமீறல்களோ
சட்ட மீறல்களுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் சிதைப்பதாக நான் பார்க்கல. சட்டப்படியே அவர்கள் ஜனநாயகத்தை ஒரு சிதைக்கக்கூடிய தன்மை இதற்குள்ள இருக்கு. இந்த இடம் அதிமுகவினர் இன்னைக்கு போய் கிட்டத்தட்ட அவர்கள் தங்கள் தரப்பு நியாயத்தை அவர்கள் சொல்கிறாங்க. இவர்கள் இப்படி ஒரு ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைவதை பார்க்கிற பொழுது அது வெளிப்படையான குதிரை தரம் தானே. மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இது ஒரு ஆசையை, ஆர்வத்தை தூண்டி இருந்தன. அப்ப அந்த இடம் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய இடம் அப்படின்னு தான் பாக்குறேன். நேற்றே ஆதவர்ஜுனா தாவேக்கா தான் மற்றும் ஒரு அதிமுக அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டார் அப்படின்னு பாக்கலாமா? ஆமா, நீங்க தொடர்ச்சியா அவர் யார் வேண்டுமானாலும் இணையலாம் என்கிறது போன்ற வார்த்தைகளை அவர் உச்சரிக்கிறார். நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தூய சக்தின்னு முன்வைத்தாங்கல்ல வாதம். நீங்க விஜயிடம் மக்கள் இதை எதிர்பார்க்கவில்லை. நீங்க மற்ற அரசியல் கட்சிகள் திமுக இதை செய்தது இல்லையா, அதிமுக அன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை செய்தது இல்லையா, பழைய வரலாறுகள் நாம் நிறைய பேசலாம். பட் திமுக அதிமுக இரண்டிற்கும் மாற்று அப்படின்னா மக்கள் தாவேக்காவுக்கு வாக்களித்தார்கள். விஜய் அவர்களிடமிருந்து ஒரு தூய சக்தி என்றுதான் அவர் தேர்தலை முன்வைத்தார். அப்ப அந்த மாதிரியான தன்மை கொண்டவர்கள் இப்படி செய்யலாமா என்பது விமர்சனமாக இருக்கு. இன்னொன்று, நீங்க சொன்னதை போல அவர் இன்னொரு அதிமுக என்று சொன்னாலும் கூட இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள், அதனால இது சாத்தியமாகிறது. நீங்க எதிர்கட்சி வரிசையில் தாவேக்காவோ அல்லது ஒரு சாதாரண அரசியல் இயக்கமாக மட்டுமே இருக்கும் பொழுதோ இந்த மாற்றம் நிகழலையே. நீங்க அவர்கள் இன்றைக்கு நேற்று இல்ல, தேர்தல் நேரத்தில் கூட இந்த ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு திட்டமிட்டு இருக்கிறார்கள் பாருங்க. இன்னைக்கு நேற்று உருவாக்கப்பட்டது அல்லங்கிற நான் சொல்றேன். 19 மாவட்டங்களில் இருந்து மட்டும்தான் அமைச்சர்கள் உருவாக்கப்படுறாங்க. நீங்க இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அம்பாசமுத்திரத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா அவர்கள் இன்றைக்கு தாவேக்காவில் இணைய கொடுமளவு ராஜினாமா செய்யக்கூடும் என்று பேசப்படுது. ஆனா கரெக்டா பாருங்க, இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அமைச்சர் நியமிக்கப்படல. 3 தாவேக்காவினர் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப இதற்கு பின்னால் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பது சந்தேகத்தை எழுப்புது. அப்ப நீங்க தாவேக்கா போன்ற கட்சி ஒரு தூய சக்தி என்கிற வாதத்தை முன்னெடுப்பவர்கள் கிட்டத்தட்ட இப்படியான அரசியல் நடைமுறையை செய்வது, அதனால் மிக முக்கியமா இன்னொரு கோணம் கூட இருக்கு. நேற்று வரை அவர்களுக்கு நெகட்டிவ் கிடையாது தமிழக வெற்றி கழகத்துக்கு. திமுக அதிமுகவுக்கு இருந்தது. இவர்கள் இன்னொரு அதிமுக நாங்க தான் என்று சொல்வது கிட்டத்தட்ட அப்ப தூய சக்தி ஊழல் சக்தி நாங்களே அதிமுகவை தேர்தல் நேரத்துல. அப்ப அந்த ஊழல் சக்தி என்று விமர்சித்து விட்டு நாங்க தான் இன்னொரு அதிமுக, நாங்கள் இன்னொரு வகையான சக்தியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் விமர்சனமும் அதற்குள்ள எழுகிறது இயற்கை தானே. அப்ப அது கிட்டத்தட்ட பல சட்ட சிக்கல்களையும் பல முரண்களையும் இது உள்ளடக்குது. ரொம்ப சுருக்கமாக சொன்னா சட்டத்தினுடைய துணை கொண்டே அவர்கள் ஜனநாயகத்தை சிதைப்பதற்கான முயற்சியாக தான் இந்த பார்க்கிறேன். சாமிநாதன், இதுல இன்னொரு கோணமும் இருக்கு. சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை அதோட நிலைப்பாடு, அதிமுகவோட அமைப்பு அப்படிங்கிறது சபாநாயகர் கையில தான் இருக்கு. அதிமுகவை சிதைக்கிறதா இருந்தாலும் சரி, அதிமுகவை ஒரு முழுமையான கட்சியை வச்சிருக்கிறதா இருந்தாலும் சரி, சபாநாயகர் கிட்ட தான் இருக்கு. சபாநாயகர் என்னோட முடிவு, இது என்னோட தனிப்பட்ட உரிமை, நான் என்ன வேணா முடிவெடுப்பேன் அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? சபாநாயகரோட முடிவு அப்படிங்கிறது இது மாதிரியான ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும் போதும் கேள்விக்குள்ளாகிற ஒரு விஷயமா இருக்கு. அதை எப்படி நம்ம அணுகணும்? இல்ல, சபாநாயகர் அவர்களுக்கான விருப்புரிமை என்று ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு நேற்று இல்ல, கிட்டத்தட்ட பிஹெச் பாண்டியன் அவர்கள் சபாநாயகராக இருந்த காலகட்டத்திலிருந்து, அன்றைக்கு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலிருந்து பிஹெச் பாண்டியன் அவர்களுடைய காலத்திலே சபாநாயகர் வானளாவிய அதிகாரம் பெற்றவர் அப்படிங்கறத அவர் நிறுவி இருக்கிறார். பல வழிகளில் சட்டமன்றத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது, மக்கள் மன்றத்திலும் நிறுவப்பட்டிருக்கு. அப்ப சபாநாயகருக்கான அதிகாரம் இருக்கு. இப்பவும் அதுதான் சபாநாயகருடைய முடிவுதான் இறுதியானது. அதனாலதான் சொல்றேன், இந்த ராஜினாமா என்பது சபாநாயகர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டதற்கு சட்ட நடைமுறை அது ஒரே வழிதான். அவர்கள் தானாக வரவில்லை, நேரில் அவர்களே வந்திருக்கிறார்கள். கையெழுத்து அவர்களுடைய கையெழுத்து இருக்கு. இந்த ரெண்டையும் பரிசோதித்தேன், அதை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சபாநாயகர் சொன்னா அதுதான் இறுதி முடிவு. சட்டமன்றத்தை பொறுத்தவரை நீங்கள் குறிப்பிட்டதை போல சபாநாயகர் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. அந்த நிலையில அவருடைய முடிவு என்பது கொஞ்சம் நியாயமாகவும் நடுநிலையாகவும் இருக்கணும்ல. நீங்க ஒரு கட்சிய அவர்கள் ராஜினாமாவை ஏற்பது என்பது எந்த நிலையில் அவசரம் காட்டப்பட்டதோ, அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு கொடுத்த கொறடா நியமனத்திலோ அல்லது அவர்கள் கொடுத்த மற்ற விஷயங்கள் மனுக்களிலோ, தகுதி நீக்கம் தொடர்பாக கொடுத்த மனுக்களிலோ இந்த விரைவு காட்டப்படல. அப்ப கிட்டத்தட்ட அவர் சபாநாயகர் தமிழக வெற்றி கழகத்தின் பிரதிநிதியாகத்தான் கொஞ்சம் கூடுதலாக செயல்படுகிறாரோ என்கிற எண்ணத்தை உருவாக்குது. பட் இந்த 15-16 நாட்களுக்குள் இப்படி செயல்படுவதை பார்க்கிற பொழுது அடுத்த 5 ஆண்டுகளும் இப்படித்தான் இருக்க போகிறது அப்படிங்கறதுக்கான முன்னோட்டமாகத்தான் இதை பாக்குறேன். இன்னொன்று, அவர்களுக்கு ஜோதிமணி அவர்கள் எதிர்த்திருக்காங்களே. நீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி கட்சியாக, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஜோதிமணி அவர்கள் கிட்டத்தட்ட இது போன்ற இணைப்புகளை எதிர்க்கிறாங்க. அப்ப இதுக்குள்ள இன்னொரு சங்கதி கூட இருப்பதாக பாக்குறேன். இங்க திமுகவில் இருந்து தேர்தலுக்கு பின்பு வந்த கூட்டணி கட்சிகள், அந்த கூட்டணி கட்சிகளின் தயவோடு ஆட்சி நடத்தக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தங்களுக்கான தனிப்பெரும்பான்மை என்பதை ஒரு திரைமறைவு அஜெண்டாவா வச்சுட்டு அதற்கு செயல்வடிவும் காட்டுறதுதான் ஆர்வம் பெற்றாங்க. ஏன்னா அவர்களுக்கு சந்தேகம் இருக்கு. இடதுசாரிகள் 4 இடங்கள் வென்றிருக்கிறார்கள், அவர்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வரல. இந்த கூட்டணி கட்சிகள் நேற்று கூட பார்த்தோம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பாலாஜி அவர்கள் கடுமையா ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. அப்ப இதையெல்லாம் அவர்கள் பாக்குறாங்க. நாங்க இன்னொரு அதிமுக என்று ஆதவர்ஜனா சொல்லுது. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய கால அதிமுக, ஜெயலலிதா அவர்கள் ஒரு முடிவெடுத்தா அதுதான் முடிவு. அதே போன்று அவர்கள் ஒரு விஷயத்தை செய்தா அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கிற கட்சிகள் எதிர்க்க கூடாது.
அப்ப எதிர்க்கக்கூடாதுன்னா என்ன வேணும்? தனிப்பெரும்பான்மை தனக்கு இருக்கணும். இவர்கள் தேர்தலுக்கு பின்பும் அரசியல் செய்கிறார்கள். தேர்தலுக்கு பின்பும் தங்களுடைய தனிப்பெரும்பான்மைக்கான அரசியல் என்பதை மையப்படுத்தி காய் நகர்த்துறாங்க. தவறு ஒன்றும் இல்லை. அரசியல் செய்வதுதான் அரசியல் கட்சிகளோட வழக்கம். பட் தூய சக்தி மாற்றம் என்று சொல்லிவிட்டு அந்த மாற்றம் என்கிற நிலையிலிருந்து தாவேக்கா செய்கிற பொழுது அது கொஞ்சம் விமர்சனத்துக்குள்ளாகுது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சாமிநாதன், கடந்த காலங்களில் நீங்க சொன்ன மாதிரி இது 15 நாட்களுக்குள்ளேயே இது எல்லாம் வேகமா இந்த காட்சிகள்லாம் நடக்கிறது. பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.